பிரதேச சபையின் இருக்கின்ற தவிசாளர் என்பவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதி எப்படி அந்த மக்களை ஒருமித்து எப்படி அரவணைத்து செல்கின்றாரோ அதே போன்றுதான் பிரதேச சபையில் இருக்கின்ற தவிசாளர் அந்த உறுப்பினர்களை கட்சி வேதம் இன்றி ஒருமித்து வழிநடத்த வேண்டும். ஆனால் சமாதான சபையை பொறுத்தவரையில் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. ஏன் இதை நான் கூறுகின்றேன் என்றால், கடந்த சபைகளில் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த தவிசாளர் அங்குள்ள சபையில் உள்ள உறுப்பினர்களை எவ்வாறு வழி நடத்துகின்றார், அணுகுகின்றார், வருகின்ற பங்கீடுகளை எவ்வாறு பகிர்ந்து கொடுத்து அந்த அபிவிருத்தி பணிகளை செய்கின்றார் என்று கேள்விப்பட்டுகின்றேன். அப்படியான பங்கீடுகள் இச்சபையில் நடக்கவில்லை. நான் ஒரு சாதாரணமான ஒரு சாதாரணமாகத்தான் இருந்தேன். இந்த சபையினூடாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம், ஒரு விருப்பத்தோடு தான் நான் இந்த சபையில் நான் மக்கள் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டேன். ஆனால் இங்கு பார்த்தால் அப்படி ஏதும் நடக்கவில்லை. அது மிகவும் மனவேதனையும் மன உளைச்சலையும் எனக்கு தருகின்றது. என்னவென்று சொன்னால், கடந்த 7வது அமர்வில் 5வது அமர்வில் சபை அமர்வில் என்னால் முன்மொழியப்பட்ட பெண்கள் வலுவூட்டல் என்ற ஒரு தனிப்பொருளை நான் ஒரு பிரேரணையை கொண்டு அது முன்மொழியப்பட்டு அது தீர்மானமாக சபையில் உழைக்கப்பட்டது. ஆனால் இன்று அது நடைமுறையில் இல்லை, நடைபெறவில்லை. நான் அங்கு கொண்டு சென்ற விடயம் என்னவென்றால், சம்மாந்திரையில் பின்தங்கிய பிரதேசங்களில் சுய கைத்தொழில் செய்கின்ற பெண்கள் இருக்கின்றார்கள். பெண் தலைமைத்துவம் வகிக்கின்ற குடும்பம் நிறைய வாழ்கின்றார்கள். அக்குடும்பங்கள் சுய கைத்தொழில் செய்கின்றார்கள். அவர்களை வலுவூட்டல், அவர்களுக்கான மேம்படுத்தல் பயிற்சி பட்டறைகளை கொடுத்தால் அவர்களுடைய வாழ்வாரத்தை கூட்டிக் கொள்ளலாம், வறுமையை ஒழிக்கலாம் என்ற ஒரு தனிப்பொருளைத்தான் நான் கொண்டு சென்றேன். எங்களுடைய தவிசாளர்கள பிரேரணையில வடிவாக அழகாக நான் தெளிவுபடுத்துகிறேன். ஒவ்வொரு பிரதேசத்திலும் என்னென்ன தொழில் செய்யலாம், ஆடு வளர்ப்பு செய்யலாம், நெசவு செய்யலாம், இனிப்பு பண்டங்கள் செய்யலாம், ஆடை தைத்து கொடுக்கணும், இப்படியான கால்நடைகள் அப்படி செய்யலாம். ஒவ்வொரு பிரதேசத்தையும் சுட்டி காட்டி நான் தெளிவுபடுத்தி அந்த பிரேரணையை கொண்டு நான் நிறைவேற்றி எல்லாரும் ஏகமனதாக நிறைவேற்றினார்கள். ஆனால் இதுவரைக்கும் அது நடைமுறையில் கொண்டு வரவில்லை. அது எனக்கு மிகவும் கவலையாகவும் வேதனையாகவும் இருக்கு. நான் ஏன் அந்த பிரேரணையை கொண்டு சென்றேன் என்றால், நானும் ஒரு சுய கைத்தொழில் முயற்சியாளர். நான் அப்படியான முயற்சியில ஈடுபட்டு எனக்கு பிரதேச செயலகத்துல இப்படியான எனக்கு பயிற்சி பட்டறைகள் ஊக்குவிப்பு கிடைத்ததால நான் இன்று இதுக்கு உயர்ந்திருக்கின்றேன். அதே மாதிரி பின்தங்கி வாழ்கின்ற தலைமைத்துவம் வகிக்கின்ற பெண்கள் உயர வேண்டும், அவர்களுடைய வாழ்வாரத்தை கூட்ட வேண்டும், வறுமையை ஒழிக்க வேண்டும். இதனால் பிரதேச சபைக்கு ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம் என்றுதான் நான் கொண்டு சென்றேன். ஆனால் இன்று அது நடைமுறையில் இல்லை. கடந்த காலங்களில் அன்னைய தினம் வன்னிக்கு, மகளிர் தினம் வன்னிக்கு பட்ஜெட்டுக்கு எதிராக நீங்கள் வாக்களித்தீங்க, உங்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது கேட்கறதுக்கு சொல்லி எங்களுடைய கௌரவ தவிசாளர்கள் கூறினார்கள். இப்படி நாங்கள் ஓரங்கட்டப்படுகின்றோம். நாங்கள் ஒரு சிறுபான்மையாக அந்த சபையில் காண்கின்றோம். அந்த சிறுபான்மையை காணப்படுவதனால் நாங்கள் ஓரங்கட்டப்படுகின்றோம். அது மிகவும் இன்னைக்கு கடும் வேதனையாகவும் வழியாகவும் இருக்கு. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய அருகாமையில் ஒரு பாலம் செங்கல் வடிவில் தான் அந்த பாலம் உடைந்திருந்தது. இன்று 4-5 அடி அகல நீளத்தில் உடையப்பட்டிருக்கிறது. மக்கள் பெரும் வாகனங்கள் போக இயலாமல் அல்லப்படுறார்கள். மிகவும் கஷ்டமான நிலைமையில் இருக்கின்றார்கள். பிரதேச வாசிகள் கடிதம் எழுதி கொண்டு கொடுத்து கௌரவ உறுப்பினர் பிரேரணையாக கொண்டு நிறைவேற்றுகிறார்கள். இது வரைக்கும் எதுவும் அது நடக்கல. அந்த நேரம் ஒரு செங்கல் வடிவில் அந்த பாலம் உடைந்து செய்திருந்தால் இன்று பெரிய செலவு சபைக்கு வந்திருக்க மாட்டாது. இன்று பெரிய துண்டாக இருப்பதனால் அது இன்னும் செய்யப்படாமல் இருக்கின்றது. இப்படியான விஷயங்கள் நடைபெறாமல் இருக்கிறது. ஆகவே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பெரும்பான்மை வாக்குகளை கொண்டு எங்களை புறக்கணிக்கிறார்கள், ஓரம் கட்டுகின்றார்கள். இப்படியான சபையை நான் ஒரு இடமும் நான் கேள்வி